இட்லி கடை மூவியோட ரிவ்யூ பார்க்குறோம். இப்போ இப்படி என்னென்னா, ஒரு தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, படித்து முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து இட்லி கடை வச்சுருக்காரு. அதே வேலையை வந்து திரும்பியும் இவர் வந்து பார்க்கணுன்ட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, அந்த லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் விட்டுட்டு வந்து திரும்பி இங்கேயே வந்து வேலை பார்க்குறான்னு பார்க்குறாரு. அப்பாவோட வேலையை பார்க்கணுன்னு யாரும் அவசியம் கிடையாது. படித்தவன் ஒரு நல்லா கெத்தாக வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும். இங்கே வந்து வேலை பார்த்துட்டு கிராமத்திலே முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது சரி வராது. படித்தவனுக்கான வேலையை படித்த இடத்துல தான் போய் வேலையை காமிக்கணும். மேனேஜ்மெண்ட்டை வழி இந்த மூவி ஃபுல்லாமே ஸ்லோவா தான் போகும். ஏன்னா ரியாலிட்டியா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே இந்த மூவி பிடிக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா ஸ்லோ பேஸ் மூவில நிறைய பேருக்கு பிடிக்காது. இதுல சத்யராஜோட கேரக்டரும் அரவிந்தோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா தனுஷ் ஆகட்டும், இளவரசு ஆகட்டும், நித்யாமனன் ஆகட்டும் எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. ராஜ்கிரன்லாம் செம்மையா பண்ணிருந்தாரு. ராயன் மூவி அப்படி கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கரா பாத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த மூவி. ரொம்ப சட்டிலா யதார்த்தமா போகும். மூவியோட மெயின் பிளஸே பாத்தீங்கன்னா பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் மாண்டேஷன்ஸ் தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாங்ஸ் இறக்கிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே மேக்கிங் எல்லாமே தனுஷ் செம்மையா பண்ணிருந்தாரு. பிஎன்சி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு. இதை கமர்ஷியலா கொண்டு போயிருக்கலாம். பட் யதார்த்தமா கொண்டு போன அந்த மூவியோட மெயின் பிளஸ் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.